ஆராதனை என்னது? எங்க ஆண்டரை பார்த்து ஐஸ் வைக்கிறது, நல்லா சந்தோஷமா அவரை பார்த்து கொண்டாடுறது, அவர் நல்லவர்னு சொல்றது. That is why we are here. Why do we give more importance in church? இன்னைக்கு சபையிலேயே அதிக நேரத்தை ஆராதனை தரணும், அவர் நல்லவர்னு நம்ம சொல்லணும். உண்மையாக மனசாட்சி யோசித்து பாருங்க, எத்தனை பேர் வாரம்லாம் ஆராதனை பண்ணுறீங்க? கஷ்டம் தான் இல்லை? ரெண்டு பாட்டு பாடுவீங்க. there is difference between praise and worship. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ஊழியர்களுக்காக ஒரு கருத்தரங்களே நாங்கள் எடுத்தோம், அதை பேசணும் சொன்னேன். நிறைய நேரத்தில் வெறும் துதிக்கிறது மாத்திரம் இல்லை, அவரை நம்ம மைமைப்படுத்தணும். அவர் தான் எல்லா மாட்சிமைக்கு பெரிய தேவனாக இருக்கிறார், சகல கணத்திற்கும் பெரிய தேவன் நம்முடைய தேவன். ஒரு ஆமேன்னா சொல்லுங்களேன். இல்லை ஏன் சபையில் நிற்கிறோம்? இந்த உதாரணத்தை தான் அங்கேயும் சொன்னேன் நான், பாசுறேங்கிட்ட. இப்போது நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா வராருன்னு வச்சுங்க, கிழக்கட்டில் பக்கம் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன், தெரிய வந்துட்டார். தினம் வரும்போது இங்கே ஒரு சர்ச் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு உள்ளே விடுங்கப்பா சர்ச்சான போயிட்டு வரேன், உள்ளே போகிறேன். ஓட்டு கேட்கத்தான் வர வச்சுங்க, உள்ளே வராரு வச்சுங்க. இந்த இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? உங்களை பார்த்து கேட்குறேயா, சொல்லுங்கள். எல்லோரும் எழுந்துப்போம். உங்களை பார்த்து அப்படியே உட்காருங்கம்மா கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி. அவர் வந்துட்டார் உள்ளன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? ஒரு கணத்துக்குரிய மனுஷனுக்கு இவ்வளோ இடம் தரோம் நம்ம. இவர் யார் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். என் வார்த்தைலாம் போதவே போதாது. நான் சொல்கிற வார்த்தை ஜோயல் போதவே போதாது. ஜஸ்ட் ஒரு பிட்டு தான், 10% தான் நம்ம பேசுகிறோம். அவ்வளோ பெரிய தேவன் அவர். See the God that we are worshiping, I cannot describe by these words that I say. He's beyond that. அவர் ஆராதிக்கிறதுன்றது நான் ஒன்று சொல்றேனே, இந்த வாழ்க்கையில் நம்ம கிடைச்சிக்கிற ஸ்லாக்கியம். ஐயா எத்தனை விஷயம் வேணா செய்யலாம் ஐயா இந்த வாழ்க்கையில், ஏன்னா நமக்கு கிடைச்சிக்கிற பெரிய பாக்கியம். அதில் கூட்டத்தை பார்க்காதீங்க. இது ஒரு இந்த ஸ்லைடில் ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ இந்த பின்னில் பிரச்சனை ஆயிடுச்சு. நேற்று ராத்திரிலேருந்து அவங்கள சேலஞ்ச் பண்ணேன். பாவம் பசங்களை டெக்னாலஜியில் சேலஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா அங்கே போட்டால் இங்கே வரல, இங்கே போட்டால் அங்கே வரல. சரி என்ன காப்பாற்றுறதுக்கு அங்கே போட்டானுங்க, உங்களாலையும் கட்டி விட்டானுங்க. அதில் இன்றைக்கி வந்து வாரம் பொறுத்துங்க, அடுத்த வாரம் செட்டில் பண்ணிடலாம். அதை அதில் நிறைய பேருக்கு பாட்டுலாம் என்னடா ஒரு பாட்டு பாடுறாரு, அல்லாத திரும்ப சொன்னேன், தெரிஞ்ச பாட்டு தான் பாடுறோம். என்னதுங்க? ஆமாம், ஏசு எனக்கு ஜீவன் தந்தார், ஏசு எனக்கு ஜீவன் தந்தார், அதுதான் திருப்பி பாடுறோம். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி. ஆனால் அது கூட நம்ம பாட மாட்டோம். நான் எதாவது போன சர்வீஸில் கூட சொன்னேன், நம்ம இந்த புது பாட்டு என்ன பாட்டு, ஒரு பழைய பாட்டு என்ன நடுவில் விட்டு அட்லீஸ்ட் அதனால் பாடுறாங்க பார்த்தா அதையும் பாட மாட்டாங்க. 10 வருஷமாக கேட்டுங்கிற பாட்டாக இருக்கும், 10,000 வாட்டி இது வரை நிறைய வாட்டி கேட்டாங்க, ஆனாலும் வாயை திறக்கூடாது. அது தப்பு. நீங்கள் யாருக்கு பாடுறீங்கன்னா கர்த்தருக்கு பாடுறீங்க. Who is going to be glorified? God. யார் மகிமை போட போறா? நமக்கு வேணா கடுப்பாக இருக்கும், என்னடா இவ்வளோ பாடியும் பாட மாட்டாங்களா. அப்புறம் நான் யோசிக்குது, என்னைக்கா பாடுறானுங்க, சரி அவருக்கு தானே பாடுறாங்க, போட்டோம், அவங்களுக்கு பஞ்சாயத்து போட்டோம், நம்மளை விட்டுட்டோம், நம்ம அவருக்காக பாடுவோம். அவர் எல்லாவற்றுக்கும் வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறார். யா கரெக்ட் தானே? ஸோ ட்ரை டு மேக் த பெஸ்ட் எஃபர்ட். தீஸ் ஆர் நாட் நியூ சாங்ஸ். ஒரு சில முறை புது பாட்டு பாடுறது, அவர் ஜாஸ்வா பாடினார் பாவம், இன்னைக்கு அது டிஸ்பிளேயில் போடவே இல்லை. நீ ஒருத்தன் பாடிந்த அவங்க பார்த்து பாடுற, அங்கே ஓடலாம், எல்லாருமே ஒரு மாதிரி உனக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருந்திருக்கும், என்னடா ஒருத்தரும் பாட மாட்டுறாங்களான்ட்டு. இது இப்படி தான். ஆனால் அதில் எதனா ஒரு லைனை பிடிச்சிங்க, பாடும்போது என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு 2 லைனை பிடிச்சி சொல்லுங்க. See, this is a testimony that we are declaring. நம்ம இன்னைக்கு வளர்ந்து வருகிற சபைகளில் சாட்சிக்கு முந்திலாம் நான் வளர்ந்த நாட்கள்லாம் ஒரு 3 பாட்டு பாட்டு எல்லாரும் உட்காந்துங்கன்னு, அப்புறம் ஒரு 3 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. 3 பேர் இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில், உலகத்துக்கெல்லாம் போயிட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே 10 பேர் ஜெபம் பண்ணி ஒன்றுக்கு போயிட்டு எல்லாம் ஏந்துங்க அப்படி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தரால் ஏவப்பட்டவங்க சாட்சி கொடுன்னா அவங்க சொல்லுவாங்க, பஸ்ஸில் ஏறினா நான் இறங்கினா உட்காந்து அந்த சீட்டு கடிச்சது, இது அது போயிட்டே இருக்கும். இன்னும் கூட பல இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேர் கடுப்பாகவே கூட இருக்கும், இவன் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான்டான்ட்டு. நான் கட் பண்ணல, இதெல்லாம் அப்படி போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் பிரசங்கம், அப்போ 4 மணி நேரம் ஓடுறோம் சர்வீஸ். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரே துதியில், நீங்கள் இங்கே வந்து மைக்கில் சொல்ல தேவையில்ல, ஆனால் அந்த துதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்த்தருடைய சாட்சியை அறிவித்துக் கொண்டே இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? In the praise you are declaring the goodness that God has done in your life. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை என்ன பண்றீங்க? இந்த துதியில நம்ம பாடும்பொழுது புது வாழ்வு தந்தார் இயேசு அப்படின்னா அர்த்தம், ஒரு சாட்சி. சொல்லுங்க என்னதுங்க அது? அப்ப அதை சொல்லணும். நிறைய பேருக்கு மைக் கொடுத்தாங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க. எனக்கு மைக் கொடுங்க, ஹலோ, அது வேற என்னமோ தெரியல, ஒரு கல்ச்சர் நமக்குள்ள. மைக் கொடுத்தா ஆமேன்னு சொல்ல மாட்டான், தட்டி தட்டி அதை ஒரு அந்த டயஃப்ராம்லாம் உடச்சு போட்டுருவாங்க. இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. சில ஊழியக்காரெல்லாம் போனால் கொட்டுற மாதிரி பேசுவேன் நான், அது தட்டி நேக்கிற ஆமேன்னு சொல்லு அப்படின்னுவேன். இதை தான் பண்ணுறேன். ஒரு சர்ச்சில் எப்போ பார்த்து தட்டிக்கிறேன். விசுவாசி தட்டுறான் பரவாயில்ல, தெரியாது, முதல் முறை மைக் பிடிக்கிறான். இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியாது, மைக்கை பிடிச்சி ஒரு ஆமேன்னு சொல்கிறதுக்கு என்னாகுது, கேட்குதா கேட்கலன்னு தெரியும். ஆனால் தட்டி 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 இப்படி அப்படியே குத்தி அந்த மைக்கை ஒரு வழி பண்ணி
எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அந்த மைக்லாம். அப்புறம் நின்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 5 நிமிஷம் எடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வண்டி சூடாகல. இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ போராட வேண்டியங்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலே நீங்கள் சொல்லும் பொழுது இயேசு எனக்கு புது வாழ்வு தந்தார். ஜனத்தோடு சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுடைய சாட்சி வெளியில் வருது. கர்த்தர் மகிமைப்படுகிறார். தயவுசெய்து நான் செஷன் எடுக்கல, நான் வேற பிரசங்கம் பண்ணோம். ஆனால் இதை புரிஞ்சுங்க. Why do we sing with our congregation? ஏன் ஜனத்தோடு கூட சேர்ந்து நான் இன்னைக்கு உயிரோடு வந்திருக்கிறேன்? கரெக்ட் தானே? வியாதியில் படுத்து இன்னைக்கு கூட நம்முடைய ஆராதனையில் ரூத் வர முடியல. ரூத் நிமித்தமாக ஆனந்த் வரல, சகோதரர் சுரேஷ் வர முடியல. படுத்து லைவில் பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு இப்போ துடிக்கும் பரப்பரன்ட்டு நான் சீக்கிரமாக ஆராதனைக்கு போனோம். என்ன ஜாஷுவாக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். எத்தனை மாதங்கள் படுத்திருக்கும்போது ஆண்டவரே நான் இப்படி ஆராதிக்கணும். அப்போ நமக்கு ஒரு கிருபை இருக்குது. நீ நல்லா வந்திருக்கிறோம். நாம் சோரம் போய் உட்கார்ந்தோன்னா தப்பு. இந்த உணர்த்துதல் எப்பொழுது இருக்கணும். நான் இன்னைக்கு அதனால தான் எங்கே பெஸ்ட்டாக போகிறோம், இந்த இடத்துக்கு நான் பெஸ்ட்டாக வரணும்னு ட்ரை பண்ணுறேன். ஜனங்களுக்காக அல்ல, இந்த ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னா அதுக்கு ஒரு கம்பீரத்தோடு வரணும். இதை விட பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போனாலும் அது எனக்கு பெரிய இடம் இல்லை, இதுதான் எனக்கு பெரிய இடம். இல்லையா? ஒரு நாள் அப்படி தான் சட்டைக்கிட்டலாம் வெளில விட்டுன்னு வந்தேன். மினிஸ்டரை பார்க்க போறியாண்ணா? அட போயா, 10 பேர் போகிறோம், 10 பேரையுமா பார்த்துனுக்கு போகிறாரு. இந்த கல்ற விஷயமா ஒரு நாள் போகும்போது நீங்கள் பாருங்கள், நானும் வரலன்னா விட்ருங்க, நான் கார்லேயே கூட உட்காந்துக்கிறேன், அதுக்கெலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சர்ச்சுக்கு கர்த்தர் இடத்துல போகும்போது வீட்டில் இருக்கிற பழைய சட்டை எடுத்து போட்டுன்னு வரதில்லை, கர்த்தருக்கு பெஸ்ட்டாக வரணும். ஏன்னா ராஜாதி ராஜா, எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனுடைய ஆண்டவர். ஆமென். அதனால் தயவுசெய்து உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு மாத்திரம் இதுதான் நான் நம்புறது. ஆமென். ஒருத்தர் எழுதினார் ஒரு பாட்டு, இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன், இதுவரையில் நன்மை செய்திருக்கிறார், இனியும் தீமை செய்வாரா? அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள என்ன, நான் ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவர் கம்பீரமானவர். சொல்லுங்க ஆமீன். போகிறதுக்கு ஒரு 4 பேர் வச்சு அவங்க தான் சொல்கிற மாதிரி இது, மற்றவங்களாம் சொல்லுங்க. இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்ன விடவே மாட்டார். அல்லேலூயா. அழகாக ஒரு பாட்டு பாடணும்ல, என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நிறைவேற்றி நீர் சொல்லியும் சொல்லுங்க. அப்போ எவ்வளோ பெரிய இது அது. That's a declaration that you are giving it in front of the enemy. சத்துரு உட்காந்து கேட்டுனேங்கிறான், நீ சத்தம் போட்டு சொல்லும் போது அவன் உட்காந்து அவனுக்கு காது கேட்க நினைக்கிறியா? உட்காந்து டே உன்னை என்னென்னமோ பண்ணி நிறுத்த பார்த்த, நீ இங்கேனாச்சும் வந்து தூங்கிடுவோன்னு பார்த்தா இங்கே எழுந்து நின்னா சொல்கிற, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றி முடிச்சிருவீங்க. அப்போ நீ ரொம்ப நம்புறியான்ட்டு போயிடுவான். எதிர்த்து நில்லுங்க பேதுரு சொல்கிறாரு. எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? இப்படி சொன்னால் தான் எதிர்த்து நிற்கணும். நம்ம நினச்சி எதிர்த்து நிற்கணுன்னே பயங்கரமாக அதுக்குன்னு ஒரு சட்டக்கட்டெலாம் போட்டு வந்து போடா பிசாசே போடா பிசாசே, அதெல்லாம் தேவையில்ல. அந்த மேஜிக்லாம் பழைய காலத்துது. இப்போ இருக்கிற புது காலத்து மேஜிக் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை துதித்து கொண்டே இரு, கர்த்தரை ஆராதனை பண்ணிட்டே, அவன் உன்னை விட்டு ஓடி போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ அவனை நம்பலை, கர்த்தரை நம்புகிறாய், இயேசுவை நம்புகிறார் என்று. என பாடணும், வானத்திலும் இந்த பூமியிலும் வேற ஒரு அதிகாரமே இல்லை, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். அதை நல்லா அதை கம்பீரமா பாடி கர்த்தரை கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை பார்த்துப்பார். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதிகமாக நேரம் போகக்கூடாது. போன ஆராதனையில் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன். ஆனால் இந்த ஆராதனையில் நேரத்தோடு முடிச்சாதான் எல்லாரும் கரெக்டாக இருக்கும் இல்லையா? நீங்களாம் வீட்டுக்கு போனோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன ஒரு ஆமேன் கூட சொல்ல, ஆமா ஆமேன்னு சொல்லாதீங்க, ஆமான்னா சொல்லுங்கள். வீட்டுக்கு போகணுமா? மீன் குழம்புலாம் விற்கிறாங்க, வாங்கிட்டு போயிட்டு சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது சமைக்கனா சாப்பாடு ஒண்டி செஞ்சுருங்க. குழம்பு சர்ச்சு சார்பில் எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக சாப்பிட்டு முடிங்க. அல்லேலூயா. நாங்கள் ஒரு சிரிப்பு கூட காணாமல் கொஞ்சம் பேர்லாம் என்னடா இது நீங்கள் வாரம் எதுனா செஞ்சு எங்கள் தலை எழுத்தி இதை வாங்குற மாதிரி பண்ணுறீங்களேன்ற மாதிரி. சரி, வசனத்துக்கு நன்றாய் கடந்து வருவோம். பாருங்கள், இந்த மாத துவங்கி இந்த வார்த்தையை உங்களிடத்திலே சொன்னேன். எந்த வார்த்தைனா, நல்லா கவனிங்க. அந்த வார்த்தையை கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா இங்கே மிக்ஸ்டு வரும், நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா சில நேரத்தில் விளக்குறதுக்கு தயவுசெய்து கொஞ்சம் நிறைய தெரிஞ்சவங்க பொறுத்துக்குங்க. ஏன்னா இங்கே நிறைய மிக்ஸ்டு குரூப் இருக்கிறோம் இல்லையாம்மா. ஏன்னா தெரிஞ்சவங்க ஒன்றுமே தெரியாது, ஏதோ வர்றாங்க சர்ச்சைக்குன்னு போது அவங்களுக்கு எது மொட்டையாக எடுத்து வாசித்துனா புரியாது. கொஞ்சம் பேர் நிறைய தெரியும், ஏன் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது தெரியாத நிறைய பேர் இருக்கிறவங்களுக்காக நான் விளக்கும் போது மற்றவங்க உங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை மோசே சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். யார் சொல்கிறாங்க? மோசே யார்?
மோசே கர்த்தருடைய மனுஷனாய் வாழ்ந்தார். ஆண்டவரே வேணான்னு விட்டு ஓடிட்டார். தரிசனமே வேண்டான்னு விட்டுட்டு ஓடிட்டார். மோசேடைய வாழ்க்கையை பிரிச்சோன்னா 40 வருஷம் ராஜரீகமாக இருந்தார். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ராஜரீக குமாரனாக இருந்தார். பார்வோனுடைய பொண்ணுடைய பையன். எப்படி இருந்திருப்பார் யோசிப்பார். பார்வோன் யார்? எகிப்து முழுவதுக்கும் ஆளுகை செய்கிற ஒரு அதிபதி. அதிபதி வீட்டில் வளர்றார். நாணல்லேருந்து தூக்கிட்டு வந்தாங்க, நதியில் கிடந்தார். நைல் நிலந்து தூக்கிட்டு வந்து நீங்கள் வளர்த்த ஒரு பெரிய ஆள் ஆயிட்டார். சேரியட்டில் தான் போவார். சேரியட்னா அதுங்க, ரதத்தில் தான் போவார். அப்படி வாழ்ந்த மனுஷனுக்கு ஒரு நாள் அவர் எதிர்பாராமல் ஒரு காரியத்தை பார்க்குறாரு. சம்பவம் நடந்துச்சு, ஓடி போயிட்டார். குற்றவாளியை போல் ஓடிட்டார். இதோட இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு. அதோட கடவுளும் வேணாம். நான் வாசிக்கும் போது எனக்கு புரிஞ்சது, அட தரிசனம்லாம் ஊடியா, நம்ம ஏதோ காப்பாற்றப்பட்டோம் வாழ்ந்தோம். இப்போ நமக்கு இருக்கிற வாழ்க்கை என்னன்னா கல்யாணம், பொண்டாட்டி, புள்ள. எப்படி ஆயிடுச்சு? ஒரு மாதிரி ஒரு ஆமேன் ஒரு பதில் சொல்லுங்களேன் தயவுசெய்து. ஆமேன்லாம் சொல்லாதீங்க, பதில் கொடுங்க. என்னது கல்யாணம்? நிறைய விசுவாசி வாழ்க்கையில் அப்படி தான் ஆயிடுது. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது? கல்யாணம், பொண்டாட்டி, புள்ள, என் வேலை, என் வீடு, எனக்குரியது. அதோட வாழ்க்கை முடிஞ்சிடாது. கர்த்தர் ஒரு திட்டத்தை வாழ்க்கையில் வச்சிருக்கிற பட்சத்தில் அடிக்கடி உன்னடையிலே தேடி வருவார். இந்த மனுஷனுக்கு 40, இந்த 40 முடியும் போது அடுத்த 40ல் கரெக்டாக அந்த அடுத்த 40ல் ஆண்டவர் வர்றாரு. மோசே என்னப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு நினச்சியாப்பா? ஆடுகிடு மேய்ச்சி ஏதோ சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே போயிடலாம் நினச்சாப்பா? இல்லைப்பா, உன்னை வச்சு தான்ப்பா காரியத்தை செய்ய இருக்கிறேன். உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இன்னைக்கு இல்லை, எப்போ தேர்ந்தெடுத்துட்டேன். எல்லா பிள்ளையும் செத்து போகும்போது உன்னையா காப்பாற்றினேன் தெரியுமா? ஏதோ சேரியட்டில் சுற்றிக்கிட்டு உட்காந்து ரதத்தில் போயிட்டு ஒரு வாழ்க்கை முடிச்சு இப்போ வந்து பொண்டாட்டி புள்ள அப்படியே சமைச்சு சாப்பிட்டு நைட்டு தூங்குறதுக்கு இல்லைப்பா, உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி மோசையை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் மோசையினுடைய வாழ்க்கையில் அதை நம்ப மாட்டேன்றதை விட அவர் எதிர்க்கிறார். ஆண்டவரை விட்டுருங்க ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரை, வேறு யாருன்னா பார்த்துங்க, நான் எப்படியே செட்டில் ஆயிடுச்சு, இனிமேட்லாம் என்னாலுக்கு ஸ்கில் இல்லை, எனக்கு போயிடுச்சு, மைக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை, எனக்கு வாயில் வராது, ஜெபம் கூட பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி ஜெபம் பண்ண கூட தெரியாது, எனக்கு ஜெபம் விட்றீங்களே, அப்படி ஆயிட்டார். அதெல்லாம் தெரியாத ஆண்டவரே, ஏதோ எனக்கு தெரியும், எங்கள் மாமனார் நல்ல மனுஷன், வீட்டில் எனக்கு அடைக்கலம் கொடுத்துக்கிறாரு, அவர் வீட்லேயே அப்படி வாழ்ந்துன்னுக்கிறேன், என்ன போட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்களா மாதிரி. நான் ஆண்டவர் சொல்கிறேன், இல்லைப்பா. சில நேரத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புடிவாதமாக இருப்பார், விடவே மாட்டார். அப்படி என்ன பண்ணார், பிடிச்சி வச்சு, இல்லை மோசே நீ தான் அவன் இதை கொடுக்குறாரு, அந்த சாக்கு எனக்கு வாய் வராது, காய் வராது, பேச வராது, என்னென்ன டேரே, ஐ எம் நாட் சேஞ்சிங் மை டிசிஷன். ஏன் தீர்மானத்தை நான் மாற்ற மாட்டேன், நீ தான் செய்யணும்னா நீ தான் செய்யணும். நான் பேசும்போது கதையை சொல்லிவிட்டு ஏதோ ஜோக் அடிச்சுட்டு போகிறதுக்கு நான் நிற்கலை. முதல் ஆராதனை இவ்வளோ வேளாவரியாக பேசல, இந்த ஆராதனை ஏன் பேச வைக்கிறாருன்னா யாருக்கிட்டையோ எதையோ சொல்லிட்டு இருக்கிறாருன்னா காதை கொடுத்து கேட்டுகிட்டே இரு. நீ இக்னோர் பண்ணினா அவருக்கு எப்படி சொல்லணும்லாம் தெரியும். மீன் வயிற்றுல கூட போடுவார், புரியுதா? மீன் வயிற்றுல கொண்டு போய் வச்சுட்டு அங்கே உட்காந்து பேசுவார். மீன் வயிற்றுல உட்காந்து பேசு. மீன் வயிற்று நம்ம இங்கே மீனில் என்னங்கன்னா போட்டிங்கா போக போகிறீங்க தெரியாது. எப்படி ஒரு சூழ்நிலையை போட்டு ஆண்டவரே 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 ஆண்டவர் இப்போ சொல்லுங்க ஆண்டவரே செஞ்சிடறேன், வேணாம் இப்போ சொல்லும் போதே செய். சரி, இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, அது அப்புறம் வாய் தெரிஞ்சிச்சு, வாய்ப்பேல ராஜா நான் வாய்ப்பேல, இவர்கிட்ட தப்பிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஆண்டவரே. அப்போ சொன்னார், இப்போ தனியாக இருக்க மாட்டேன், கவலைப்படாத, உங்கள் அண்ணனை கூட அனுப்புகிறேன், அவர் கொஞ்சம் உனக்கு பேசுவார், நீ பேச முடியாதுன்னு சொல்கிறேன், உனக்கு பேசுறது துணையை கொடுத்துட்றேன் போன்ட்டார். போனார். இவர் இவர் நினச்சினார் ஆண்டு சொன்ன சுலபமாக காரியம் மாட்டோம், இவருமா போகிறாரு, அப்படியே போகிறோன்னு காலில் விழுந்துருவான்னு நினச்சார். போராடுறான், இப்படி போராடுறான், அது நடக்குது, ஒரே எதிர்ப்பு, சவால்கள் தான். நான் எதை பேசி கொண்டிருக்கிறேன் இந்த நாட்களில், கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களிடத்திலே தந்திருக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் மேற்கொள்ளுகிறதற்கு முன்பாக, அதை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும். 10 பேர் ஆமேன் சொன்னீங்க, மீதியெல்லாம் அடுத்த வாரம் வச்சு கூட இந்த வாரம் ஆமேன் போட்டு தான் ஆகணும். இன்னும் கூட புரியல நினைக்கிறேன் கொஞ்சம் பேருக்கலாம். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை உனக்கு ஒரு கடையை தரேன்னு சொன்னார்னா அந்த கடையை நீ போய் அதை போய் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பாக சில பிரச்சனையை பார்ப்ப. எத்தனை பேர் நோட் இருக்கிறீங்க? ஆமா. Throughout the Bible, you take from Noah, you read through Abraham, you read through Jacob. Jacob had to go through a lot of struggles for 20 years. ஆபிரகாம் 25 ஆண்டுகள், யாக்கோபு 20 ஆண்டுகள், யோசேப்பு 13 வருஷம்.
யாருக்கும் சவால் சீக்கிரம் முடிஞ்சில்லை. என்ன அது நல்லா கேட்கலான்னு வந்தோம், என்ன இழுத்துன்னு போவோமா நமக்கு? கவலைப்படாத. அது வரல சொல்றாரு ஒரு வார்த்தை தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப நம்பாதவங்கள ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லணும். என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை விடவில்லை, இல்லைன்னா எங்கேயோ போயிட்டு இருப்பேன். கர்த்தர் விடாம இருக்கிறதுனால தான் இதுவரையில வந்திருக்கிறோம். ஆமேன். என்னோட அங்கீகரிக்கிறவர்கள் சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடவில்லை. வாயில திறந்து சொல்லுங்க. ரொம்ப போராட வைக்காதீங்க, என் கூட பேசணும். எல்லாரும் பேசுங்க. நான் சொல்றத சொல்லுங்க, கெட்ட வார்த்தை சொல்லி தர மாட்டேன், நல்லதையே பேசலாம் இங்க. சரிங்களா? என்னை கர்த்தர் விடவில்லை, கர்த்தர் விடவே மாட்டார். சவால்கள் வருகிறது, சூழ்நிலை இறுக்கமா மாறுது, மேகம் கருக்குது, பயம் வருது, ஆனாலும் கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. சரி, எல்லாத்தையும் பார்த்த மோசே பொண்ணு பின்னு ஒன்னா கடந்து வர்றார். அடுத்த ஒரு 40 வருஷம் கர்த்தர் சொன்னபடி விடுதலையாக்கினார். சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். டெய்லி சாப்பாடு கிடைக்குது, கசப்பா இருக்கிற தண்ணி மதுரமாய் மாறுகிறது. எத்தனையோ சொல்லணும். இந்த ஜனங்கள்லாம் ஒரு நாள் காலையில் அவங்க வீட்டில் படுத்து எழுந்து வெளில வந்தா அவன் கல் எங்களையோ வச்சு நிற்கிறானுங்க. உன்னை நம்பி வந்தான்டா டே, எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணான்னு சாப்பிட்டுன்னுக்குறோம். ஒரு எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணுற ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறா. நம்மளுக்கு சொல்லுவோம் தெரியுமா, சில எல்லாம் பேசும்போது கல்லடிக்கிற மாதிரி பேசுவாங்க. பா சும்மா ஜோம் சொல்ல ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. மோசே எப்படி ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஜனங்க ஜோம் பண்ணுறான்றாங்க, கூட நடக்கலன்றான். இப்போ மண்ணா சாப்பிட்டு இவன் எல்லாம் இதனா வாய்க்கு ருசியாக கேட்குறான். நான் எங்கே போகிறது ஆண்டவரே? கர்த்தர் தருகிறார். என்னோட எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரொம்ப சோக மூஞ்சா இருக்காதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, சோக மூஞ்சா இருக்காதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, தயவு செய்துன்ற பக்கத்தில் சொல்லுங்க, சோக மூஞ்சா இருக்காதீங்க. டோன்ட் பி டல். சோக மூஞ்சா இருக்காதீங்க, கொஞ்சம் சிரிங்க. சிரிச்சா நல்ல ஔஷதம், அது மருந்து. சிரிச்சானாதுங்க ஹார்ட் ஹீல் ஆயிடுது. வீடு காலிலேருந்து அப்படியே உட்காந்து நிற்கிற, சீரியலை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து கண்டதை பார்த்து ஒரு மாதிரி மூஞ்சி தொங்கி போயிட்டு சர்ச்சில் வந்து அப்படியே இருக்கக்கூடாது. சர்ச்சில் வந்தால் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. சர்ச்சில் மன மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தர் சொல்கிறத பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ மோசே வந்து இதெல்லாம் அனுபவித்த மனுஷன், எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறாரு. இப்போ அந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு புரியணும். ரைட்டா? வரமாட்டேன்னு சொன்ன மனுஷன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இப்போ அங்க இருக்கிற கூட்டத்தாரை பார்த்து, அங்க இருக்கிற யோசுவா சின்ன பையனா இருந்து 40 வருஷம் கூட வந்துக்கிறவனை பார்த்து, இப்பொழுது 31க்கு திருப்புங்க. உபாகமம் புத்தகம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன் சொல்றதுக்கு சும்மா பேசில்ல. நான் ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்தேன். இந்த அது வந்து மல்டி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒன்றும் நடக்குதோ இல்லையோ நமக்கு துட்டு கொடுக்கறதுனால நீ பேசலாம், நீ அம்பானி ஆயிடுவ, நீ ஆமா பெரிய ஆள் ஆயிடுவ, கோட்டீஸ்வரன் ஆயிடுவேன். கொஞ்சம் வேலை செய்யலை அவனுக்கு. சும்மா எனக்கு ஃப்ரீலான்சராக இருந்தேன். அது ஒரு காலத்தில் எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், மனசாட்சியே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படியே கூட்டு வந்து ஆட கரகரனாக இருப்பானுங்க. புரியுதா உங்களுக்கு? பாவம், அவன் ஃப்ரெண்டு எதையோ சொல்லி கூட்டின்னு வருவான், வந்ததுக்கு காசு தரணும். அதை அவன் சும்மா விட மாட்டானுங்க. வந்ததுக்கு 1500 ரூபா வாங்கிப்பானுங்க. எனக்கு அவன் எங்கேயோ வந்துருப்பான் பாவம், அன்றைக்கி சனிக்கிழமை சாயந்தரம். அவனை கூட்டின்னு வந்து அவனுக்கு சாப்பாடு தரண்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட காசை வாங்கிட்டான், ஹோட்டலில் வச்சுட்டு ஹோட்டலுக்கு காசு கொடுக்கணும். ரெண்டாவது இவன் விற்கிற அந்த ப்ராடக்ட்டை அப்படியே உட்காந்து அந்த 2-3 மணி நேரத்தில் கன்வின்ஸ் பண்ணி சைன் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்டவங்கள கடன்காரனாக மாற்றினேன். ஒரு பெரிய நிறுவனம் அது. அதில் நமக்கு ஒரு பங்கு கொடுத்தானுங்க பேசுறதுக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப டைனமிக்காக பேசுகிறேன்னு எவனோ சொல்லி அது போய் அப்போ ஒரு காலகட்டம். அப்போ அவன் சொல்லுவானுங்க, நீ அம்பானி ஆயிடுவே. அப்படியே கை தட்டுவான் 10 பேர். நம்மளாலே உட்காந்துருப்பான் நடுவில், எங்காலே 10 பேர் நடுவில் உட்காந்து அவன் ஏது ஆன்னு கை தட்டுவான், விசில் அடிப்பான். உடனே அவனுங்களும் நான் போனேன், ஏது நான் நடக்குதுன்னு தெரியாமல் சைன் கை தட்டுவானுங்க. இந்த மந்திர தாளங்கள் மாயாஜாலத்தெல்லாம் இருந்து தான் வந்துக்கிறேன். புரியுதா?
இன்னைக்கு பேசுறதுல 2 கால் போட்டு நின்று தைரியமா பேசுறியான் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதை நான் பார்க்கிறபடினால இந்த தேவன் நல்லவர் என்று நான் சொல்லுகிறதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? அப்ப மோசே when he speaks with that 100% confidence. He says, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், எதுக்கும் பயப்படாதீங்க. எதுக்கும் பயப்பட வேணாம். சாப்பாடு இல்லையா? பயப்படாதீங்க. ஏதாவது வித்தியாசம் வேணுமா? பயப்படாதீங்க. ஒரு பெரிய கூட்டமே உனக்கு முன்னால வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். யாரெல்லாம் கை கூர்ந்து கர்த்தருக்கு சந்தோஷமா சொல்றீங்க? அப்ப இப்போ நாம எப்படி தெரியுமா வாசிக்கணும்? நான் விரும்புகிறபடி நாம எல்லாரும் எப்படி வாசிக்க தெரியுமா? நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன், எதற்கும் பயப்பட மாட்டேன், என் தேவனாகிய கர்த்தர் தாமே என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். 10 பேர் தான் சொன்னீங்க, மீதி பேர் சொல்ல. இப்ப எல்லாரும் சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்காக சொல்லாதீங்க, உங்களுக்காக சொல்லுங்க. நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன், எதற்கும் பயப்பட மாட்டேன், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். நம்புங்க, நம்புங்க. மோசே சரித்திரமா இருந்தால் கீழ்ச்சி போட்டிருக்கலாம், இந்த பைபிளே வந்திருக்காது. மோசே வாழ்க்கை நிஜம். இன்னைக்கு ஆணித்தரமா நான் தைரியமாய் நின்று பேசுகிறேன். அந்த மனுஷன் வாழ்க்கையில செய்த அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இது ஒரு பிரசங்கமா எடுத்துக்கிட்டார். நல்லா கவனிக்கணும். எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணினா ஈஸியா இருக்கும். பாருங்க, இது எப்படி எடுத்துக்கிட்டாரு சொல்லுங்க. யோசுவா உட்கார்ந்தார். இப்போ ப்ரீச் பண்ணும்போது என்ன பண்றாரு? யோசுவா உட்கார்ந்த மாதிரி Joshua is sitting here like that. Joshua was sitting there among the congregation. அப்ப என்ன பண்றாரு? இது பிரசங்கமா எடுத்துக்கிட்டாரு. இப்போ அப்படியே நோடு கூட அப்படியே திருப்பி 2-3 பேஜ் திருப்பினீங்கன்னா யோசுவா வந்துரும். யோசுவாக்கு திருப்புங்க, 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 1 chapter 1க்கு வாங்க. இப்போ வந்து நான் சொல்றாருன்னா நல்லா கவனிக்கணும். முதல் வசனத்துல வாசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் பேசுறார். நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்றாரு? இவ்வளவு நாள் யார் பேசினா தம்பி? மோசே பேசினார். பிரசங்கம். நல்லா கவனிக்கணும். என்னதுங்க? இப்போ நான் பேசும்போது என்ன பண்றேன் சொல்லுங்களேன் சார்? பிரசங்கம் பண்றேன். இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்துவார், நிச்சயப்படுத்துவார். See, sometimes we listen to the preaching like a preaching from a man. No, that will end there. You should listen as the Lord is speaking. சில நேரங்களில் சில வார்த்தைகளை மனுஷன் தன்னுடைய அனுபவத்தில் பேசுறான், மனுஷன் பேசிட்டு போயிட்டான்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. பேசும்பொழுது கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு நம்பும் பொழுது இப்ப ஆண்டவர் வந்து உங்ககிட்ட நல்ல நிச்சயமா பேசுவார். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் பேசுறார் பாருங்க. 1:1 வாசிக்கலாம். யோசுவா அப்படியே கை வச்சுங்க, வேற எங்கேயும் போக மாட்டேன், யோசுவால தான் பேச போறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, மோசே பேசிட்டு போயிட்டாரு. இப்போ கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய, நல்லா கவனிங்க, இதுவரையில அந்தாள் பேசுறத இவன் கேட்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அந்தாள் பேசுறத இவர் கேட்டுட்டார். இப்ப கர்த்தர் பேசுறாருப்பா, நீ கேட்டது உண்மைதான், நான் சொன்னதை தான் அவர் பேசினார். இப்ப நீ என்ன பண்ண? நான் இப்ப உங்க கூட பேசுறேன், அதை கேட்டு நம்புறல்ல, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் கேளுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் தாசனாகிய மோசே, அவர் பேசிட்டாரு, முடிச்சிட்டாரு. இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? See, when you follow the word of God, when you accept the word of God, God comes with a confirmation to the next level. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு கேட்டு விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் ஆதாரமாய் பேசுனா சொல்றாருன்னா, ஒண்ணுமே நடக்கல. நல்லா கவனிச்சுங்க. இதுவரை நடந்தது பாஸ்ட், இப்ப எதுவுமே நடக்கல. ஆனால் அதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை பேசுகிறார். நீ எழுந்து சொல்லுங்க, கடந்து போகணும். நமக்கு அப்படி சொன்னா என்னடா இந்த ஆள் நல்லா அபசகனமா பேசுறான்னு தோணும். நான் இப்ப சொல்றேன்னு வச்சுங்களேன், நீங்க எல்லாரும் இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுது. அதனால நீங்கள்லாம் என்ன பண்ண? ரெடியா பேக்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல இருங்க, பூகம்பத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு. எப்படி யோசிப்பீங்க?
ஒரு மாதிரி காமெடியாக இருக்குமா இருக்காதா? யோசுவா காமெடியாக எடுத்துக்கல. என் கூட இருக்கணும் நீங்கள். யோசுவா என்ன பண்ணல? யோசுவா நம்புறாரு கர்த்தர். ஏன்னா ஒன்றுமே நடக்கல. என்ன சொல்கிறாரு? கடக்க வேண்டியது எதுவுமே இல்லை. ஆண்டவர் பேசும்போது சொல்லுங்களேன். அன்னைக்கு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. When God was speaking, there was no challenge. When God was declaring this word to Joshua, there was no challenge. ஜாஷுவாக்கு எந்த சவாலுமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஜாஷுவா, there's going to be a situation. As my son already spoke to you, as your forefather spoke to you, உன் தகப்பனாகிய மோசே பேசுறது போல நீ என்ன பண்ண? தைரியமா இருக்கணும். நீ தைரியத்தோடு என்ன பண்ண? எழுந்திருக்கணும், புறப்படணும், போணும். You got to rise. நீ எழுந்திருக்கணும். சொல்லுங்க, நம்ம எழுந்திருக்கணும். எழுந்ததோடு கிடக்கல, போனோம். சொல்லுங்க, எல்லாரும் போனோம் அப்படின்னும் போது நம்ம எழுந்து வீட்டுக்கு தான் போவோம். நான் அதை பற்றி பேசலை. எல்லாரும் வீட்டுக்கு தான் போக போகிறோம், இல்லை எங்கேயோ கடைக்கு போக போகிறீங்க. ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் வைச்சிருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? என்ன இருக்குதுங்க? சொல்லுங்க. ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு போய் தான் ஆக வேண்டும். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு போகணும். You should arise. You should advance. When you advance, you will acquire it. நீ எழுந்து நடந்தால்தான் அதை சுகந்தரிப்பாய். நல்லா கவனிங்க. அந்த வசனம் சொல்றாங்க, நீ போயிட்டு என்ன பண்ண? எழுந்து கடந்து போகணும். அப்புறம் அடுத்த வாக்குத்தத்தத்தில் சொல்ற, நீ எங்க காலை வைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்ட்டார். எழுந்தாதான் கர்த்தர் தர முடியும். சொல்லுங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க சார். உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு காலி லேண்டில் போய் காலை வச்சு சொல்லுங்க, இது எனக்கு கர்த்தர் தருவாருன்ட்டு சொல்லி பாருங்களேன். வீட்டை கட்டிடுவீங்க நீங்க. நமக்கு என்னன்னா எவனோ நம்மளை வந்து பிடிச்சி போனா அடிச்சு போனா என்னடா இது, ஆண்டவரே இது நல்லா இருக்குது, இந்த இடம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, இங்கே இருந்தால் பஸ் ஸ்டாண்டு பக்கம், இங்கே இருந்தால் அது பக்கம், இந்த கடலாம் பக்கம், எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும், நின்று ஜோம் பண்ணிட்டு பாரு, கர்த்தர் தரணும். அப்படி யாருன்னா தைரியங்குதா? தில்லு உள்ளவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? தில்லு இருந்தால் போய் காலை வச்சுட்டு பேசிட்டு வந்து என்கிட்ட வாங்க, சாவி எடுத்துருவாங்க, நம்ம டெடிகேட் பண்ணிடலாம். யார் என் கூட இருக்கிறீங்க? நமக்கு என்னென்னா, அடா போயா நீ, நானே கடன் அடிக்காமல் உட்காந்து நிதி, அது கடனுக்கு என்ன ஒரு இன்னொரு 1000 ரூபாய் வந்துச்சு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறேன். அப்படியே போயிடுவோம். யோசுவா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஒரு தூரம் வந்தாச்சு, இங்கேயே அப்படியே இருக்கிறோம், அப்படியே இதெல்லாம் செட்டில் பண்ணிக்கிட்டு பண்ணி 40 வருஷம் இங்கேயே ஓட்டிக்கலாம். 40 வருஷம் என்ன பண்ணுறோம்? இல்லை எல்லாருக்கும் இங்கேயே நம்மளுக்கு பட்டா போடியா, இங்கே தரக்கூடாதா? இப்போ நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், ஆண்டர் இதே காலியாக தானே இருக்குது, இவ்வளோ பேர் நாங்கள் வனாந்திரத்தில் உட்காந்துக்கிறோம், இதே எல்லாருக்கும் பட்டா போட்டுருங்க ஆண்டர், ஆளுக்கு 2 கிரவுண்டு, வீடு கட்டுற அளவுக்கு 2 கிரவுண்டு கொடுத்துருங்க, ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு ஒரு கிரவுண்டு கொடுங்க, ஒரே கரெக்ட் தானம்மா? That is not the achievement of your promise. The destiny is where God has already kept. But before you go to the destiny, the Lord wants you to arise. இந்த வேலையில் இதுவே போதும்னு செட்டில் ஆகிருக்கிறவன் அப்படியே இருந்து 58 வயசில் என்ன பண்ணுவாங்க, போகும்போது ஒரு பாட்டெலாம் பாடி, என்ன பாட்டு பாடுவானுங்க அவனுக்கு தெரில, எனக்கு ஒரு அவார்டை கொடுத்து ஒரு சால்வையை போட்டு அனுப்புகிற மேட்டர் நான் பேசலை, தரிசனத்தை பேசி கொண்டிருக்கிறேன், வாக்குத்தத்தமாகிய சுதந்திரத்தை பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு நம்புறீங்க? இன்னைக்கு அந்த காலில் நான் ஆயத்தோடு வரும்பொழுது கர்த்தர் சொன்னார், ஏப்பா நீ புறப்பட்டு போய் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. அல்லேலூயா. சில நேரத்தில் சிலதெல்லாம் எனக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகும் காலில், ஐயோ இவங்கெல்லாம் வந்து தூங்குவாங்களே, சிலெல்லாம் முறைச்சினே பார்ப்பாங்களே, எப்படி ஆண்டவரே இது இடத்துக்கு தான் போகணும் ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டு சார் நீ போய் செய்யறத செய், நீ இதெல்லாம் பேசினுக்காத. உண்மையா நான் பச்சையாக சொல்லிடுறேன், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. அப்படியே இருக்கும் காலில், ஐயோ இவனுங்க அங்கே உட்காந்து தூங்குவானேவன், எவ்வளோ தான் அடிச்சு நிமித்தினாலும் ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிடுவானே, என்னடா இதுக்கிட்ட போய் எவ்வளோ நாள்டா போகிறேன். நீங்கள் சிரிக்கிறீங்களே, ஒரு நாள் மைக்கு பிடிச்சினா 5 நிமிஷம் நில்லுங்களேங்க, மைக்கு இப்படி தூக்கி போயிடுங்க. அதுக்கு தான் நடுவில் இந்த மாதிரி ஜோக்குக்கெல்லாம் போட்டுக்கிட்டு எழுப்பி என்ன பண்ணி, அது என்னமோ லைவில் உட்காந்து நல்லா கேட்டு பிரசங்கத்தை பக்காவாக பிடிச்சிடறாங்க. ஒருத்தர் வந்தார் நேற்று சனிக்கிழமை, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நானே பேசி மாட்டேன், போன வாரம் கேட்டு பாஸ்டர் அதைத்தான் நான் பிடிச்சிக்கிட்டேன். அப்போ யோசித்தேன், அடாடாடாடா
இங்கேயும் கடந்து போய் வேலை செய்து வேட்டுரு. அதான் நம்ம கூட நம்ம எழுந்து கடந்து போகிறத போயிட்டே இருந்தால் தான் வேலை நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வந்து எங்கெங்கிருந்தோ ஆட்களை கொண்டு வர்ற நாட்கள் வந்துடுச்சு. நல்லா கேட்டுக்கோ, எங்க இருந்தோ சொல்லுங்க, எங்க இருந்தோ ஆட்கள் கொண்டு வருவார். இன்னைக்கு வளர்ந்துருக்கிற இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த வார்த்தை புறப்பட்டு போய் ஜனங்களை கொண்டு வரும். ஈச்சல்களை போல, எத்தனை பேர் நம்புறீங்க? ஈச்சலை போல ஜனங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் கேட்ட உடனே see till that moment please understand I have done enough of research. Till that moment when God was speaking to Joshua, he did not even know there was a Jordan. நல்லா கவனிச்சுங்க. கர்த்தர் அவருக்கு பேசுகிற வரையில் யோசுவாக்கு யோர்தான் இருந்ததை போல ஒரு அறிகுறி கிடையாது. இவங்க பேசுகிற இடம் வேற. நல்லா கவனிங்க. 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசினா உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து சித்தீம்ல இருந்து, எங்கிருந்து? சித்தீமுக்கும் ஜார்டனுக்கும் நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா they were somewhere else. see almost 6 lakh 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லுது. கணக்கெடுப்பின்படி ஒரு 18 லட்சம் 20 லட்சம் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சரித்திரம் சொல்லுகிறது. 20 லட்சம் பேர் பரவி ஒரு இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அவங்க எங்கே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு தெரியாது ஒரு யோர்தான் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்கூட்டியே என்ன சொல்றாரு? யோசுவா, சித்தீம் உன்னான்னு கிடையாது, உனக்கு நிரந்தரம் கிடையாது, நீ எழுந்து கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இதை வாக்குத்தத்தமாய் பேசும் பொழுது யோசுவா அதை பிடித்து கொண்டார். அப்ப நல்லா அவனு புரிஞ்சிச்சு. யோசுவா இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் as he seen the 40 years of what has happened, 40 ஆண்டுகள் எதை நடந்தது என்று பார்த்து பார்த்து வந்து, ஏன்னா புறப்பட்டு வந்துட்டாங்க, பிரச்சனையா இருக்கா நடந்து வந்தவங்களுக்கு சிவந்த சமுத்திரம் காத்திருந்தது. இப்படி ஒவ்வொரு சவாலாய் காத்ததுனால யோசுவாவுக்கு நல்லா தெரியும் சுகந்தரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சவால் நிச்சயமாய் இருக்கிறது. See, if you are prepared, you will be more successful. அதனால தான் இன்னைக்கு அதை பேசிட்டு இருக்கிறேன். சுலபத்தை பேச வரவில்லை. உன் சிந்தனையிலே, உன் விசுவாசத்திலே நீ ஆயத்தமாய் இருப்பாய் என்றால் நீ ஜெயிச்சிடுவ. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? சுலபமாக நடக்காது சார். 20 வருஷமா அந்த ஊழியத்தில் இருக்கிறேன், 38 வருஷமா இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், 39 வருஷமா பார்க்கிறேன், பல அலுவல்களை பண்ணியிருக்கிறேன், கல்லூரிக்கு போயிருக்கிறேன், ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன், வேலைகளை செய்திருக்கிறேன். எதுவுமே சுலபம் கிடையாது, சவால் உண்டு. இன்னைக்கு ஒரு சுதந்திரத்துக்குள்ள போறதுக்கு சவால் இருக்கும். ஆனா நல்லா கேட்டுங்க, மோசே சொன்ன வார்த்தை நிலையா இருக்கும். எனக்கு கர்த்தர் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அதே நேரத்தில் அது அர்த்தம் என்ன தெரியுமா? நீ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கல, நான் உன்னை விட மாட்டேன். யார் என்னோடு நம்புறீங்க? நீங்க அதை உங்க வாயில அறிக்கையிடுங்க, நான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற வரையிலும். வாக்குத்தத்தம் சொல்லாத, தூக்கி ஓரமாக வச்சுட்டு சொல்லு, இந்த கடையை ஆரம்பிக்கிற வரையில், இந்த காரியத்தை செய்கிற வரையில். ஏன்னா சில இடத்துல மீனிங்லெஸ்ஸாகவே பேசிடுவோம். அதனால வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங், வாட் யூ வாண்ட் டு ஹேப்பன், டிக்ளேர் தட் அண்ட் சே till that is accomplished, the Lord is never going to leave me. கர்த்தர் என்னை விடவே மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன விட மாட்டார். இப்போ நல்லா கவனிங்க. போன வாரம் உங்களோடு பேசினேன், கொஞ்சம் குயிக்காக ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்த ஒன்றுக்கு பேசி முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. இவன் எதிர்பாராத ஒன்று அங்கே காத்து இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னா, வெள்ளம் கரை புரண்டு ஓடுகுதான். அது இன்னும் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணனா, எல்லாரும் அந்த குட்டையை, குளத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ஏரிகளை பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு கரையை கட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய மைண்டில் என்னென்னா, அதை கட்டினவன் யாராக இருந்தாலும், அந்த அரசாங்க அதிகாரி யாருக்கும், இவ்வளோதான் வெள்ளம் வரும், இவ்வளோதான் என்ன பண்ணும், தண்ணி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லெவல் கட்டி வச்சுருப்பாங்க. நிறைய இப்போ மாடர்னாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லாம் போட்டு, இல்லை ஸ்லாப்லாம் போட்டு நல்லா இவ்வளோ தூரத்துக்கு தான் தண்ணி அதுக்கு மேலே வராதுன்னு. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது 3:15 வெள்ளம் இப்படி போடுதா? சொல்லுங்களேன் சத்தமாக, என்ன அப்படி தப்பாக சொல்கிறோம்? கரை புரண்டா அந்த கரையை தாண்டி வெள்ளம் ஓடுது. சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணால் அது சொல்லுது, கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேலே தண்ணி போதான். எத்தனை அடி? அந்த காலகட்டத்திலேயும் ஒரு ஆள் இருந்தானா அவன் 7 அடி இருந்திருக்கலாம், இல்லை 9 அடி இருந்திருக்கலாம். கோலியாத் இருந்தான்னு சொல்றாங்க. சரி, இஸ்ரவேல் தான் 6 அடி 7 அடி வச்சுங்க. இப்போ இவனுக்கு 2 மடங்கு மேல என்ன பண்ணுது? நல்லா சொல்லுங்க. அப்போ இவன் சந்திக்க வேண்டிய ஒரு சவால், இவன் தலைக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய சவாலோடு கூட ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம்.
ஆனால் நடுவில் கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? அது வரப்பா இது இருக்கும். அது நடுவுடைய ஆசாரியர் என்ன பண்ண தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை தங்க தலையில சுமந்து என்ன பண்ணோம்? அவங்கள போ சொல்லு. அல்லேலூயா. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை பெட்டியெல்லாம் இங்கே வைக்கல. அவர் என்ன சொல்றாரு? என் பிரசனம் உன்னோடு கூடவே இருக்கிறது, என் பிரசனம் உன்னை விட்டு விலகாது. நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. தலைக்கு மேல வெள்ளம் புரண்டாலும் கர்த்தருடைய பிரசனம், அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கிற வரையில எவ்வளவுதான் வெள்ளம் புரண்டு ஓடினாலும் கர்த்தர் அதனோடு கூட இருக்கிறார். இல்லம்மா, ஏசாமி நம்பி வந்துட்டீங்க, ஏசாமி உங்களை விடவே மாட்டார். ஏசாமி நம்பி வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். நம்பி வந்துட்டான், கிளம்பி வந்துட்டான். 40 வருஷம் போயிட்டு இருக்கிறோம். இல்ல 10 பேர் நம்பல, 1000 பேர் நம்பல. ஆனால் இப்ப நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கடந்து போய் ஆக வேண்டும். அந்த கூட்டத்தோடு கூட இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன் கூட தான் இருப்பேன். அல்லேலூயா. யார் என்னோடு கூட இந்த கர்த்தரை கனப்படுத்தி சொல்லுவீங்க? கர்த்தர் என்னை விடவே இல்லை. அவருடைய உடன்படிக்கை பெட்டி, அவருடைய பிரசனம் என்னோடு கூட இருந்து பாதுகாத்து வருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பிரசனத்தோடு கூட போய் 14 நேரடியாய் போய் 16 வசனத்துக்கு போயிடுவோம். பிரசனத்தோடு கூட 15 வாசிக்கிறேன். ஆசாரியரின் கால்கள் தண்ணீர் ஓரத்திலே பட்ட உடனே, சொல்லுங்க, பிரசனத்தோடு கூட பேசுறவங்க பேசுங்க. பிரசனத்தோடு நான் கால் வைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தடையை நீங்கி போகும். நல்ல தைரியமா சொல்லுங்க. நாளைக்கு நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ் போங்க, இல்லை எங்க வேணா போங்க, தேவ பிரசனத்தோடு போய் உங்க கால் எடுத்து அப்படி வை. எத்தனை பேர் அப்படி இருங்க? உங்க கால் அப்படி பண்ணுங்க. ஒரு எக்ஸசைஸ்னா பண்ணுங்க. காலை வைங்க, அப்படி சொல்லுங்க, ஒரு காலை வைங்க. நான் நாளைக்கு காலை வைக்க போறேன் ஆண்டவரே, இல்லை இன்னைக்கு சாயந்தரம் வைக்க போறீங்களா? வைங்க. தேவ பிரசன்னத்தோடு வைக்கிறேன். சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தோடு வைக்க போறேன். தேவ பிரசன்னத்தோடு வை, தேவ பிரசன்னத்தோடு வைங்க. 16 வசனத்தில் வாசிக்கிறேன். என்ன சொல்லுங்க? மேல இருந்து ஓடி வர தண்ணி என்ன பண்ணுச்சான்? அப்படியே நின்றுச்சான். மேல ஓடி வர தண்ணி என்ன பண்ணுச்சு? சார், இதெல்லாம் மேஜிக்லாம் பேச வரல சார். நீங்கள் நம்பி இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படி நின்றுச்சு. எவ்வளோ பெரிய அற்புதத்தையும் கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால ஜெயிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. That's why I said these 4 things. When there's a promise, there's always a problem. ஒரு வாக்குதத்தம் அதோட பிரச்சனை இருக்கும். ஆனால் பிரச்சனையில் கர்த்தர் விட மாட்டார். உன் பிரச்சனை நடுவில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசனம் சாதாரணமாக இருக்காது. அந்த பிரசனம் கர்த்தருடைய வாக்குதத்தத்தை சுகந்தரிக்கிறதுக்கு அவருடைய வல்லமையாய் செயல்படுகிறதாய் மாறும். அல்லேலூயா. இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. இது வெறும் துவக்கம்தான். சொல்லுங்க, இது. ஆனால் அடுத்த ஒரு 10 நாளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. இதை தீர்க்கசனமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த மே மாதத்திலிருந்து கர்த்தர் சில காரியங்களை புரட்டி போடுவார். தகக்கூடிய காரியங்களை தகர்த்து போகும் இயேசுவின் நாமத்தில். இதுவரையில் எழும்பி நிற்கிற எத்தனை தடைகளாக இருந்தாலும் அது உழுந்து போகும். நம்புகிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க, நம்பாதவங்களும் ஆமேன் சொல்லுங்க. நம்புறவனும் சொல்லு, நம்பாதவனும் சொல்லு. என்னன்னு சொல்ல தெரியுமா? கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். எப்படி பாஸ்டர்? ஏப்ரல் நடந்திருக்கணுமே, மேல நடக்கும். கர்த்தர் செய்ய முடியும். நீ நம்பணும். அல்லேலூயா. நல்லா தெரியும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது முடிச்சிட்டாங்க, வர்றான் போகிறான். அடுத்த 2வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. 4-5 வீட்டில் வாசித்துருங்க. இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக வரும்பொழுது திரும்ப கர்த்தர் எழும்பி வருகிறார். ஆமென். என்னோடு கூட 6ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சில காரியங்களை விளக்க கர்த்தர் உதவி செய்வார். என்னோட திருப்புங்க 6ஆம் அதிகாரம், யோசுவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு. எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக. இது என்ன தெரியுங்களா? எரிகோ தான் இந்த வாக்குத்தத்தத்தை சுகந்தரிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. யோர்தான் கடந்து வருகிறது, ஆனால் எரிகோ சுதந்திரமாய் மாறுகிற இடம். எத்தனை பேர் வாயை திறந்து சொல்ல போறீங்க?
தூக்கம் வருதுன்னா அதுக்கு ஒரு பெரிய மருந்துனா தெரியுமா? வாயை தந்து பேசினா தூக்கம் போயிடும். ஏன்னா இங்கே நின்று பார்க்கும்போது அப்படியே கண்ணுங்கள்லாம் சொக்குது சிலருக்குலாம். இதுக்கு மேலே என்னால் மேஜிக் பண்ண முடியாதே. கரெக்ட் தானே? உங்களுக்கு வரும், நியாயமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோர்வு இருக்கும், கவனிக்காமல் இருந்தால் வந்துடும். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம உட்காந்து சிலர்கிட்ட பேசி நம்ம தூங்கிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எது 2 பேர் பேசினுக்கிறீங்க, யோ உள்ளார பேசிங்கன்னா தூங்கினுக்கிறியான்னு ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க. நான் பேசலை சார், நீங்கள் நான் பேசுகிறேன்னு நினச்சி நீங்கள் என்ன டிஸானர் பண்ணீங்களா? யூ டோன்ட் டிஸானர் மீ. அவ்வளோ சீக்கிரம்லாம் லிவிங்ஸ்டன் அசைஞ்சு தர மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் டிஸானர் பண்ணுறது கடவுளை. கர்த்தர் பேசும்போது நீ தூங்கிட்டு இருக்கிறனா என்னையா டிஸானர் பண்ணுற நீ? நான் ஒரு வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறேன். ராத்திரி தொண்டை ஒரு மாதிரி ஏதோ ஒன்று கிச்சு மூச்சு கச்சு பண்ணிச்சு. அப்போ போய் இப்போலாம் இம்யூன் சிஸ்டம் டவுன், அது ஜோம் பண்ண ஆண்டவரே பேசணும்னு கிருபைச்சுன்னா எனக்கு பேசுறதுக்கு கிருபையை தாங்க, தொண்டையை கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டாரு. காலையில் வந்தபோது கூட கொஞ்சம் லைட்டாக காமிச்சிது வேலைலாம். ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் பேசினுக்கிறேனே. இப்போ கர்த்தர் என்ன பேசுறதுக்கு கிருபை தந்து அவர் வார்த்தையை அவருடைய ஸ்தானத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். நீ அப்போ உட்காந்து அப்போ தான் அப்படி இப்படி ஒரு மாதிரி சீக்கிரம் முடியா அப்படின்ற மாதிரி ஒரு சைன்லாம் கொடுத்தீங்கன்னா நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் முடிச்சிட மாட்டேன். உன்னை கடந்து சிலருக்கு தொடப்படுகிறதுனால அவர்களுக்கு தொடப்படுகிற வார்த்தையை பேசுவேன். உனக்கு கஷ்டமாக இருந்தால் சகித்து உட்காந்து கேளு. சில நேரத்துலாம் சொல்ல எழுந்து போன்ட்டு, இப்போ எழுந்து போகக்கூடாது, உட்காந்து கேட்கணும். ஏன்னா அதில் ஏதோ ஒன்று தொடுவார். உன் கடினத்தில் கத்தம் தான் போடுவார். ஒன்று பக்கத்தில் சொல்லுங்கள், கேளுங்க தயவுசெய்து, இந்த ஆள் ரொம்ப பிரச்சனைங்க இந்த ஆள், அப்படியே திட்டுங்க பரவாயில்ல, கேளுங்க தயவுசெய்து. ஆண்டவர் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு போதே கூடவே சொல்யூஷனே பேசுகிறாரு. சொல்லுங்க, ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா கூடவே சொல்யூஷனையும் தருவார். கூட சொல்யூஷனை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, அங்க என்ன சொன்னார்? 1 இதில் எழுந்து கடந்து போ. ரைட். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்னோடு கூட அப்படியே குயிக்காக ஃபாலோ பண்ணுங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கு? சந்தோஷமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அடைக்க. ஆமாம், அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவும் முடியாது, ஒருவரும் உள்ளே. நல்லா சொல்லுங்க. So if I have to describe that into short words, the whole process was shut. சொல்லுங்க, என்னதுங்க? அடைக்கப்பட்டாச்சு. வழி இல்லை, வாய்ப்பில்லை. இது இவருடைய கையில இல்லை. அதை போய் எதனா செய்யணும் கூட இது இவருடைய கண்ட்ரோல்ல இல்லை. ஸோ அதனால் எவ்வளோ யுக்தி பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அதை செய்ய முடியாது. எரிகோ இவங்க கண்ட்ரோல்ல இல்லை. அப்படி ஒரு இறுக்கத்தை அங்கே பார்க்கிறார்கள். இந்த எரிகோன்னு சொல்லும் போது எத்தனை பேருக்கு அதனுடைய ஆழங்கள் தெரியுமோ தெரியாது. நான் இதை கொஞ்சம் காலையில் தான் உட்காந்து டக்குன்னு ஒரு ராத்திரி படிக்கும் போது தான் யோசிந்தது. எரிகோ என்ன இதனுடைய என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது சும்மா ஒரு சினாப்சிஸ் காமிக்கிறேன். தம்பி அங்கே யாரா இருக்கிறீங்களா மீடியாவில்? நான் சொன்ன அந்த ஒரு பிக்சரை மாத்திரம் போடுங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் இதுக்கு அப்புறம் பார்க்குறீங்க, இது வந்து சாதாரணமாக விழுந்துடுச்சு. எத்தனை பேர் நோட் இருக்கிறீங்க பாருங்க. வால் ஆஃப் ஜெரிகோ சிட்டி அங்கே இருக்குது, இந்த காம்பவுண்டிங் இருக்குது. இதுக்கு ஒரு பள்ளம் தோண்டி, நல்லா கவனிங்க, இதுக்கு ஒரு பள்ளம் தோண்டி இதுக்கு ஒரு லோவர் வால் கட்டி அதுக்கப்புறம் ஒரு அப்பர் வால் கட்டி, இது அடுத்த ஸ்லைடு போடு தம்பி. 46 பாருங்க, 46 அடி உயரம். கிரவுண்ட் லெவல்ல இதான் கிரவுண்ட் லெவல் வச்சுங்க. இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து இட்ஸ் அபவுட் 46 feet high. Can you imagine? Today our compound walls are maybe 9 feet. 9 அடி கட்டினாவே காசு ஆகுது, நிறுத்திடுறான். ஏன்னா எவனை ஏறி திருட போக கூடாதுன்னு. இவன் எப்படி கட்டி வச்சிருந்தானா 46 அடி கிரவுண்ட் லெவல்ல இருந்து. சார், நான் சாதாரணமான ஒரு விஷயத்தை பேசல. என் தேவன் அசாத்தியமான காரியங்களை சாதாரணமாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் why did I come with all this proof? Because we have heard this over the years. அநேக ஆண்டுகளாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எரிகோ விழுந்துச்சு. எரிகோ எப்படிப்பட்டது தெரியுமா? 46 அடி உயரம், 6 feet thick mud brick wall. thick wall. எத்தனை தம்பி? நானே 5 சில்லற தான். நீ யாராடா? ஏன் நில்லு. இந்த அடிக்கு பிரெத் அந்த வாலோடது இவன் சைஸ், இவருடைய சைஸ்ல அவ்வளவு தடிப்பான சைஸ் சார். Thank you. I am not speaking something just like that. ஏதோ சும்மா வந்து ஒரு கதையை பேசிட்டு போல சார். இது இன்னைக்கு நடந்ததுடைய இன்னும் கூட நிறைய பிக்சர்ஸ் இது. நேரத்தில் தான் கட் பண்ண சொல்லி 2 மாத்திரம் போடுன்னு சொன்னேன் நான்.
எப்பேற்பட்ட ஒரு செவர் அவளுக்கு முன்பாக நிற்கிறதால் இந்த செவர் அடைக்கப்பட்டிருக்கிறது. இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இவங்களுடைய கண்ட்ரோல் அது கிடையாது. இது வேற ஒருத்தருடைய இடம். ஆனால் அதை கடந்தால் தான் இவர்கள் எதை பார்க்க முடியும்? இவளுக்கு சொல்லப்பட்ட கானானை பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்புறீங்க? என்னோடு கூட எத்தனை பேருக்கு, என் கூட எத்தனை பேர் ஒத்து வர்றீங்க? என்ஜினியர்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. அறிவியல் பூர்வமாய் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை விட நிறைய உங்களுக்கு படிக்கிறோம். சிலருக்கு தெரியாதவங்களுக்கு அதுதான் ஒரு ஃபிகரை காமிக்கிறேன். 46 அடினா இங்க ஒரு மனுஷனுக்கு 6 அடி அவர் சொல்றாரு. அவர் 6 அடி எத்தனை மடங்கு? 7 மடங்கு மேல என்ன பண்ணோம்? அவர் மாதிரி 7 மடங்கு உயரம் நிக்குது ஒரு செவரு. இவன் யோசித்தான், ஏன்பா யோர்தானை கடந்து வந்துட்டோம், காலை வச்சுட்டோம். ஆனால் கர்த்தர் ஒரு அனுபவத்தை தந்து விட்டார். ஆனால் தான் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அனுபவம் உண்டு. சொல்லுங்க, எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. வியாதியை ஜெயித்திருக்கிறேன், போராட்டங்களை ஜெயித்திருக்கிறேன், ஓ சமாதானம் பெற்றிருக்கிறேன். இயேசு நல்லவர் என்று எனக்கு தெரியும். இதுவரையில கைவிடாதவர் இப்போ விடுவாரா? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? இதுவரையில கைவிடாதவர், இதுவரையில எனக்கு அற்புதம் செய்தவர், இதுவரையில என்னை நடத்தி இருக்கிறவர் என்னை விட மாட்டாரியா? இவ்வளவு பெருசா ஹைட்டா இருக்கலாம், இவ்வளவு தடிப்பா இருக்கலாம், எவ்வளவு பெரிய மனுஷனுடைய கோலியாத்து மாதிரி யாரும் ஒருத்தர் நின்று வேலையில பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். எவனா இருந்துட்டு போட்டாயா, இதுவரையில விடாதவர் விட மாட்டார். சொல்லுங்க. அதனால தான் இன்னைக்கு தலைப்பே போட்டேன், மை ஃபியூச்சர் இஸ் ஃபியர்லெஸ். என் எதிர்காலம் பயம் இல்லாதது. சொல்லுங்க, என் பிள்ளையோட எதிர்காலம் பயம் இல்லாதது. ஐயா, இந்த சொற்ப வருமானத்தில் என் பிள்ளை எப்படி? ஏய், உன் கையில வரும் வருமானத்தில் நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தர் கூட இருக்கிறார். நீ நினைக்கிறத விட பெருசா செய்யறதுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். You cannot do with all your 50,000 salary. 50,000, 70,000, 1 லட்சம், 2 ஏய், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதை விட பெரிய ஆண்டவர் கூட இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க, சத்தமா அறிக்கையிடுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இது பில்ட் ஆயிடுச்சு. எப்ப தெரியுமா? தலைக்கு மேல வெள்ளம் புரண்டு போச்சு பாத்தீங்களா? 15 அடியை பார்த்தவனுக்கு தெரியும் 46 அடி ஒண்ணுமே கிடையாதுடா. யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? ஏய், வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. அந்த பிரசன்னம் என்னை விட்டு விலகவே விலகாது. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வடியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை யாரும் எதிர்க்க முடியாது. எத்தனை பேர் என்னோடு சொல்லுவீங்க? ஒரு அளவு கடந்த ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே கர்த்தர் இந்த காலையிலே அசைவோடு செய்கிறதை பார்க்கிறேன். நம்புகிறீர்கள் என்னோடு கூட வருவீர்கள் என்றால் உன்னுடைய மலைகள் தகர்க்கப்படும் இயேசுவின் நாமத்தில். எவ்வளவு பெரிய சத்துரு எவ்வளவு பெரிய ஓலை கட்டி வச்சிருந்தாலும் சரி, இந்த தடை என்னால மீற முடியலையோ. இந்த வசனத்துல வாசிங்களா, அடைக்கப்பட்டிருந்தது, போக்கும் இல்லை வரத்தும் இல்லை. அப்படின்னா அது வழியே இல்லை. நான் இல்ல ஐயா, உங்க சூழ்நிலை நீ என்கிட்ட விளக்குனா எனக்கு கொஞ்சம் புரியும், நிறைய புரியாது. நீ சொல்லலாம் உனக்குள்ள, யா அதை விடுங்க, அதெல்லாம் ஹிஸ்டரியா, எனக்கெல்லாம் நடக்குமா தெரியல. இல்லை இல்லை இல்லை, நீ நம்பணும். உனக்கு அதே ஆண்டவர் தான், உனக்கு செய்ய வல்லவர் அந்த ஆண்டவர். உன் சூழ்நிலையை மாற்றுவார், மாறாது இருக்கிறதை மாற்றுகிறவர், ஜெயிக்க முடியாத ஜெயிக்க செய்கிறவர். ஆனா இன் பிட்வீன் திஸ் அண்ட் தட், கர்த்தருடைய அற்புதத்துக்கும் கர்த்தருடைய வல்லமை விளங்க செய்கிறதற்கும் நடுவுல ஒரு விஷயம், அதை தான் நான் முக்கியமா பேசிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல என்னை பேசும்படிக்கு இன்னைக்கு காலைல எழுப்பி இருக்கிறார். என்ன தெரியுங்களா? there's a process. சொல்லுங்க, promise, problem, presence. I said you can be prosperous. ஆனா நடுவுல there is a process. ப்ராசஸ் என்ன தெரியுமா? செயல்பாடு. இந்த செயல்பாடுல தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, விசுவாசியாகிய நீ உனக்கு காரியம் சுலபமாய் நடக்காது. டெஸ்ட்ல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிற. என் கூட இருக்கிறீங்களா? இட் டசன்ட் ஹேப்பன் மேஜிக்லி. ஆண்டவர் வச்சுட்டு நடுவில் ஒன்று வச்சுட்டார். என்ன சொல்லிட்டாரு? யோசுவாவை பார்த்து சொல்றாரு, யோசுவா
நான் உனக்கு ஒரு கட்டளை பிறக்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. இப்போ நான் குயிக்காக வாசிக்க போகிறேன், நீங்கள் என்னோட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் 6:10 வாசிக்கிறேன், கவனிச்சிட்டே வாங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி என்ன பண்ண, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆர்ப்பரிக்க கூடாது. உங்கள் வாயினாலே சத்தம் காட்டாமல் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது, நல்லா கவனிங்க, ஒரு பேச்சும். அப்படின்னு என்ன சொல்றாரு, டேய் டெஸ்ட் வரும், நீ ஒருத்தன் போய் பேசக்கூடாது. இந்த ஆள் பைத்தியமா, இது எப்படி இந்த செவுரு ஊழ்ந்துரும், இதெல்லாம் சாத்தியமா? 46 அடி உயரங்கிற செவுரு, 6 அடி அங்கலம் உள்ளது, இதெல்லாம் சீக்கிரம் முடியுமா? இவரு பேசுவார் பைத்தியம் மாதிரி. நமக்கு இருக்கிறது 1 கோடி ரூபாய் கடை, நமக்கு இருக்கிறது 6 லட்சம் ரூபாய் கடை, நமக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலை, இது எப்படி அடைக்கப்படும்? பேசாத, கர்த்தர் செய்வார்னு மனம் பொருந்திக்கும். எத்தனை பேர் நோட் இருக்கிறீங்க? கர்த்தர் செய்வார்னு மனம் பொருந்தி. எதுல மனம் பொருந்தணும்? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் வார்த்தையில, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துல மனம் பொருந்தணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், என்னை விட மாட்டார், எனக்கு அற்புதம் செய்வார். மனம் பொருந்திக்கணும். ஏசாயா 1:19 வாசிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். இப்போ யோசுவா இப்போ அடுத்த பிரசங்கம். இப்போ முதல்ல வந்து பயந்தாரு, நல்லா கவனிங்க. முதல்ல வந்து ஏன்னா இவருக்கு வந்து என்னன்னா யோர்தானை பத்தி பேசும்பொழுது இவருக்கு ஒரு டென்ஷன் இருக்கு. ஏன்னா அப்போ நியூ பிரீச்சர், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். சொல்லுங்க என்னதுங்க? முதல் ப்ராஜெக்ட்ல பேசும்போது டென்ஷன் வரும். ஏன்னா இவர் நியூ பிரீச்சர், இஸ் நாட் சீசன்ட். இப்போ 20 வருஷம் அனுபவத்தோடு நான் பேசுறதை கேளுங்க அப்படின்னு மாதிரி தான். அன்னைக்கு என்ன பண்றாரு, யோசுவா எழும்பி சொல்ற, பாருப்பா இப்போ நான் சொல்றதை கேட்டுங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு கவனிங்க, நீங்கள் ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது, உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு என்ன பண்ணக்கூடாது, புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரிங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீராக. இப்ப நல்லா கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் என்ன பண்ணும், நல்லா கவனிங்க. நான் இது ப்ராசஸை புரிஞ்சுங்களேன். ஜனங்கள்லாம் பெட்டியை தூக்கணும், நல்லா கவனிங்க. ஆசாரியர் ஜனங்கள்லாம் பெட்டி தூக்கிட்டு, பெட்டினானது பிரசனம், தூக்கிட்டு அப்படியே போயிட்டு இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்க இல்லையா, அப்படியே போயிட்டு என்ன பண்ண, நடந்துட்டு, நல்லா கவனிச்சுட்டே வாங்க, நடந்துட்டு இப்போ அடுத்த அதே வசனத்தை வாசிட்டு வர என்ன பண்ணோம், அவங்க திரும்ப பாளையத்துக்கு வந்து 11ஆம் வசனத்தில் திரும்ப பாளையத்துக்கு வந்து, பாளையத்தில் ஜாஷா கவனிக்கிறியா, தூக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணும், திரும்ப எல்லாத்தையும் வச்சுட்டு அமைதியாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டமான விஷயம். It's not an easy thing. Process is not easy. Process is tough. Today the Lord expects that process, that the Lord keeps the process for every believer. We want to override that. நமக்கு அதெல்லாம் வேணாம். ஆண்டவரே பைபிள் சொல்லுதுல, கொட்டோண்டு அதுக்கு ஒரு பிரசங்கம்லாம் வந்துடுச்சு. இன்னைக்கு நீ உட்கார்ந்தேம்மா கேட்டுங்கம்மா, சபையில் உட்கார்ந்து பர்ஸில் காசு வந்துருமா, இப்படி ஒருத்தன் பேசுறானுங்க. ஒரு கூட்டம்லாம் எழும்பிச்சுன்னா சர்ச்சில் உட்கார்ந்தேன்னா, யோ சிரியா உண்மை தான் காமிக்கிறேன், ரெஃபரன்ஸ்லாம் வச்சுக்கிறேன், உட்கார்ந்தேன்னா வருமா, அடாடாடா இப்படிதான் நம்ம எல்லாம் ஏதுக்கு பிரசங்கம் பண்ணோம், எல்லாரும் அங்கே போயிடலாமையா, பர்சத்துக்கு நீட்டி வாங்கி வந்துடலாமே, பர்சத்துக்கு நீட்டி அப்படிலாம் நடக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, அப்படிலாம் நடக்கவே வாய்ப்பு இல்லை. தயவுசெய்து சொல்லிடுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் அறிக்கை எடுங்க, அவங்கள நம்பட்டும். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ப்ராசஸ் சொல்லுங்க, ஒரு செயல்பாடு, இப்படிதான் போனோம். மனுஷன் வேர்வை சிந்தனும், கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதம் சொல்கிறார் தவிர கை நீட்டாம வராதுரா. யார் என்னோடு இருக்கிறீங்க? கையின் பிரயாசத்தை தான் ஆசீர்வதிப்பாரு. கை பிரயாசப்படலைன்னா கைக்கு ஆசீர்வாதம் வராது. நம்ம கிட்ட வந்து சில சொல்லும், கால் வலிக்குது பாஸ்டர், உனக்கு அதை நியமிச்சுக்கிறாருமா, ஏன்னா நீ 100க்கு அதிபதியாக போற. 1க்கு 2க்கு இல்ல, இன்னைக்கு 2 மிஷன் 3 மிஷன், நாளைக்கு 100 ஆவறதுக்காக இன்னைக்கு நீ என்ன பண்ண மேய்ச்சிட்டு இருக்கிற. ஒரு நாள் 100ஓடு கூட எழும்பி நிற்பாய். தம்பி, you have to become a manager, senior manager, vice president. How that has happened? It does not happen just like that. You have to strive through that. சாதாரணமா நடக்க போறது இல்ல சார். சொல்றாரு, அலங்கம் இடிய வேண்டும் என்றால் 46 அடிக்கிற ஒண்ணு இல்லாம ஆக வேண்டும் என்றால் சமுட்டி தேவையில்ல, கடபார தேவையில்ல, கீழ்ப்படிந்திருந்தால் காரியங்கள் நடக்கும். See, sometimes God challenges beyond what you could think. சில நேரங்களை கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு மேல சவால் விடுற மாதிரி இருக்கும்.
வாயை பொத்துறா, ஒருத்தனும் ஒன்றும் பேசாதரா, பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு வாட்டி நடந்துட்டு வரணும். அது மேலே போகக்கூடாது. நல்லா கவனிங்க பண்ணாதுங்க. பெட்டியை தூக்கிட்டு சில நேரத்தில் கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக சொல்லுவார், 3 நாள் உபவாசம் இருந்துட்டு. எப்பயாவது நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் என்ன உபவாசம்? உபவாசம் தான் தருவாரா? இரு, கர்த்தர் சொன்னா செய். மனம் பொருந்து சொல்லுங்க, மனம் பொருந்தணும். மனம் பொருந்தினால் கர்த்தர் செய்வார். சில நேரத்தில் கர்த்தர் பேசிட்டே இருப்பார். ரிலீஸ் பண்ணாத கூட. நான் சொல்ல நேற்று கூட சாட்சியாக சொன்னேன்ல, நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு சில நேரத்தில் அப்படியே ஷை பண்ணிப்போம். அப்படியே நம்மளே ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஒரு சர்ச்சு திறப்புழாவுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, போயிட்டு அவங்க போயிட்டு போகும்போதே ஒரு ஃபேன் எடுத்துன்னு போயிட்டேன். ஃபேனை கொடுத்துட்டு ஒரு காணிக்கை தரணும்னு எனக்கு இதயத்தில் ஏவப்பட்டது. கவரெல்லாம் எடுத்து வச்சுக்கினேன். அங்கே போனோடனே எல்லாம் கட்டிக்கிட்டுலாம் முடிச்சுன்னா, அதுக்கு முன்னாடி போகும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி போகும்போது பாதியாக இருந்துச்சு எல்லாம். சரி நினச்சா நம்ம எதுனா கொடுத்துக்கிட்டு உங்களை கட்ட வைக்கணும் போதுனா நான் தான்ற மாதிரி நினச்சி கத்த சொல்ல ஓடிக்கிடுவார், ஓட்டு வச்சுருவார். அங்கே போய் கார்லாம் நிறுத்தின உடனே எல்லாம் வெளில நிற்கிறாரு. பார்த்தா எல்லாமே முடிஞ்சுக்குது ஆல்மோஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணேன், என் பாக்கெட்டில் எடுத்துன்னு பேக்கில் இருந்தது அப்படியே விட்டேன். எதுக்கு இவங்களுக்கு காணிக்காது, வேற யாருன்னா கொடுத்துக்கலாமே. ஃபேனை மாத்திரம் என்ன பண்ண, எடுத்துன்னு போங்க தம்பி, எடுத்துன்னு போங்க, பாஸ்டர் கூட பாஸ்டர் ஃபேன் எடுத்துங்க. ஆண்டு சொல்கிறாரு, நீ என்ன பொறுத்தனை பண்ணி என்ன செய்ய நினச்சியோ அதை செய், அவுட்வர்ட்லி எடை போடாத. அதனால் தான் திரும்ப சவாலோடு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. தசமம் கொடுக்குறது கர்த்தருக்கு போகுது, அந்தந்த தேவை கொடுக்குறது கர்த்தருக்கு போகுது. அந்த மனசோடு நீங்கள் செய்யும் போது நீங்கள் என்ன பார்க்காதீங்க, நீங்கள் யாரும் கொடுக்கலனாலும் இதை விட பெஸ்ட்டாக தான் எனக்கு கர்த்தர் தருவார். நான் சொன்னேன்ல, நான் இங்கேருந்து எதையும் தொடக்கூடாதுன்னு தான் நான் ஒரு பொறுத்தினோடு இருக்கிறேம்மா. ஆனால் ஒரு நாள் நான் போயிட்டு கடைக்கு போனேன், என் பொண்ணு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கேட்டுச்சு, நான் வாங்கிட்டேன். ஆனால் என்கிட்ட காசு வேறு எதுவும் இல்லை. உண்மை தான், நான் சத்தியமாக ஆண்டவர் முன்னால் சொல்லுவேன். சரி, என்கிட்ட இது வேறு ஒரு காணிக்கை வச்சு இந்த காசில் வாங்கிட்டேன். எனக்கு மனசுக்குள்ளே ஒரு குற்றம் ஒரு ஆண்டவரை இப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், நான் செஞ்ச தப்பா ஆண்டவரே தெரியலையே, நான் இதெல்லாம் என் தேவை எனக்கு சந்திப்பீங்கன்னு சொன்னீங்களே. பிலீவ் மீ, ஃப்ரைடே இது நடந்துச்சு. சனிக்கிழமை நான் இங்கே நிற்கிறேன். என் பிறந்தநாள்லாம் முடிஞ்சு கடந்தெல்லாம் போயிடுச்சு. ஒருத்தர் வந்தாங்க என்கிட்ட வந்துட்டு, ரொம்ப சீக்கிரட்டாக, ஐயா வெளில சொல்கிறாதீங்க, இது உங்களுக்கு, நீங்கள் தானே வாங்கிக்கணும். நான் என் மனைவிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு வர்றது சிலது மனைவிட்டு தான் கொடுத்துருது. நான் எனக்குன்னு வந்துச்சுண்ணா அவங்க அதை சேர்த்து வச்சு அதை சபைகளுக்கு தந்துட்டு இருக்கிறாங்க கட்டுறதுக்கு. இப்போ கூட பாத்திராப்புலியில் போய் ஒரு, ஏன்னா அங்கே வந்து அவங்க நம்மளை எங்கெங்கே கட்டுறோம், அவங்களுக்கு அந்த ஓட்டில் உட்காந்து வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், எங்கெங்கேயோ பண்ணுறேன், அவங்க ஓட்ட மாற்று அப்படின்னாரு. எப்படி ஆண்டவர் இவ்வளோ ரைஸ் பண்ணிட்டுக்கிறேனே, நீ செய் அப்படின்ட்டார். அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு கேட்குறேன், என்னம்மா இது? அவங்க சொல்கிறாங்கப்பா, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துக்கிறாங்கப்பா. அசைக்கப்பட்டேன். கர்த்தர் ஒரு விஷயத்த சொன்னால் கர்த்தர் சொல்கிறபடியே செஞ்சிருங்கன்ற. நான் அன்றைக்கி நான் இப்போ காஞ்சிபுரத்தில் கொடுத்துட்டு காரில் ஏறி நான் ட்ரைவ் பண்ணி வந்துனே இருக்கிறேன். இங்கே அன்றைக்கி தான் அந்த சாப்பாடெலாம் நல் மனமோ என்னமோ போட்டுருந்தோமே. வந்துனே இருக்கிறேன். வந்து ட்ரைவ் பண்ணும்போது செக் பண்ணல, வந்து இறங்கிட்டு செக் பண்ணுறேன். நான் என்ன கொடுத்தனோ அதுக்கு சில மடங்குகள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஐயா எனக்கு செய்கிறாருன்னா, நான் உங்களே யாரோ ஒருத்தர் எழுப்பி செய்கிறார், நீங்களே வானா நினச்சிருந்தா கூட உங்களை செய்ய வச்சுருவார். See, our God, when He demands something, faithfully go through that process. என்னோட எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாருன்னா அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. யோசுவா கட்டளை இடுறாரு, பாருப்பா, யூ ஹேவ் டு ஃபாலோ த ப்ராசஸ். யூ ஹேவ் டு ஃபாலோ த ப்ராசஸ். எவனும் பேசாத, தோணும், வாய் நமிக்கும், எதனா பேசணுன்ட்டு பேசாத. நான் அந்த முதல் ஆறாவில் கூட சாட்சியாக சொன்ன, நேரம் ஓடிட்டே இருக்குது. ரூபா நம்ம பிள்ளை இருக்கிறாள், அவள் ஒரு நேற்று எனக்கு ஒரு ஃபோன் பண்ணா நேற்று காலையில். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீட்டெயில்ஸ், பட் ஷி வாஸ் வெரி டிப்ரெஸ்ட். கொஞ்சம் கவலைப்பட்டு என்கிட்ட சொன்ன, அது மாதிரியா, இது மாதிரி பாஸ்டர், அவள் கர்த்தருடைய கிருபையில் இன்னைக்கு கர்ப்பம் தரித்து பிள்ளை கர்த்தர் கருவத்தை கொடுத்துருக்கிறாரு. பட் மருத்துவம் இது மாதிரிலாம் சொல்லுது, எனக்கு ஒரே சேலஞ்சாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்போ என்னுடைய வாயிலே கர்த்தர் சொல்லும்படிக்கு சொன்ன ஒன்றா தெரியுமா, பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கிஃப்ட் தரவர் உடஞ்சதை தருவாரா? ஏய், என்ன கூட பதில் கொடுங்க. ஒரு வீட்டுக்கு உடஞ்சது யாருன்னா வாங்கிட்டு போவீங்களா? நீ கெட்டவன்.
ஒரு வீட்டுக்கே உடஞ்சதை வாங்கி போக மாட்டேன். அப்போ ஒரு gift தரார். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கர்ப்பத்தின் கனி. அப்போ உனக்கு தப்பே பண்ண மாட்டார். இதை புடிச்சுக்கோ, அதையே சொல்லு. பயம் வரும், அதை மீறுகிறதுக்கு பலது வரும், புடிச்சுக்கோ. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஒரு 10 மணிக்கு பண்ணியிருப்பான், திருப்பி ஒரு 1:30-2 மணி இருக்கும் நினைக்கிறேன், மறந்துச்சு. திருப்பி ஒரு கால் வரும்போது நினச்சேன், சரி பயத்தில் கூப்பிடுது போகுது, திருப்பி ஜோம் பண்ண சொல்லுது போகுது. ஏன்னா ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன், ஏன்னா இது கூப்பிடுது. அப்போ இன்னொரு காலில் இருக்கிறேன், நேபாளில் ஒருத்தர் கூட பேசினுக்கிறோம். சரி என்னடா கால் வந்தது, என்ன மனசில் ஓடுது என்னன்னு. சரி முடிச்சுட்டு என்னம்மா சொல்லுமாண்ணே. பாஸ்டர் நாங்கள் பேசி ஜோம்லாம் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போய் இன்னொரு ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்தோம், அதுக்குரிய எந்த அறிகுறியே இல்லாமல் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி இருக்கேன். கர்த்தர் அற்புதம் செய்யறச்சு. இதில் எனக்கு எந்த பெருமையுமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஹம்பிளாக இங்கே நீங்கள் சொல்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னது ஒரு வார்த்தை. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். நம்ம தேவனால் முடியாத எதுவுமே இல்லை. இந்த சாட்சி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை யாருன்னா சவாலோடு போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு தர்றதை தப்பாகவே செய்ய மாட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்திற்கு அந்த இடத்துக்கு உள்ள கூட்டு போன தான் கூட்டு வர்றாரு. இப்போ இந்த வால், இந்த இவ்வளோ பேர் 46 அடி செவரும் 6 அடி அங்கலம் இருக்கிற இது போய் அவனை தடுத்துருமா? சொல்லுங்க, தடுக்கவே முடியாது. சொல்லுங்க. ஆனால் அது நடுவில் ஒன்று சொல்றாரு, எப்பா டெய்லி 6 நாளைக்கு நீ என்ன பண்ணும், நீ ஒரு பொருத்தனை பண்ணிக்கணும். வாய் பேச மாட்டேன், ஒன்றுமே இல்லைன்னா கூட என்ன பண்ண, ஒரு பொருத்தனை பண்ணிக்க. ஆண்டவரே எப்படியாவது இந்த சபையை கட்டுறதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் ஆண்டவரே, என்னால் முடியலனாலும் நான் செய்கிறேன். என்னால் முடியல தான் ஆண்டவரே, ஜோம் வரமாட்டேன், ஆனால் முட்டியை போட்டு ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே, போராடுவேன், அழுவம் முன்னாடி ஆண்டவரே, நான் விடமாட்டேன் ஆண்டவரே. அப்படி நீ ஒரு பொருத்தனையை பண்ணிக்கிட்டு இருந்தீனா கர்த்தர் அந்த பொருத்தனையை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சத்தம் கொண்டு சொல்லி ஒரு ஆமென் சொல்லுவீங்க? 7ஆம் நாள் 15ஆம் வசனத்துக்கு 7ஆம் நாள் அதிகாலையிலே கிழக்கு விளக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமாகவே பட்டணத்தை 7 தரம் 6 நாளைக்கு ஒரே முறை போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அவங்க இருந்த பாளையத்துக்கு வந்து, வீடு அதான் பாளையத்துக்கு வந்து ரூம்ல வந்து அவன் பெட்டியை வச்சு கம்முன்னு உட்காந்துக்கணும். மற்றதை வேணா பேசலாம், ஆனா இதை பத்தி பேசக்கூடாது. எதை பத்தி பேசக்கூடாது? மோசே தான் லூஸ் மாதிரி தான், யோசுவாக்கு அதுக்கு மேல லூஸ் ஆயிடுச்சு. இந்த பைத்தியம் வந்து 46 அடி முன்னாடி இருக்கிறது போய் நடந்துட்டு வான்னு சொல்லுது. இதெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று அங்கீகரிக்க துவங்கினார்கள், மனம் பொருந்த துவங்கினார்கள், அதை எதிர்க்கவில்லை. அந்த வார்த்தையை உள்ள, அதுதாங்க முக்கியம். அலங்கம் இழுந்து விழ வேண்டும் என்றால், பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதல்ல நீ கர்த்தரிடத்துல மனம் பொருந்த வேண்டும். அல்லேலூயா. அங்கீகரிக்க துவங்கிட்டாங்க. இப்ப 7ஆவது நாள் 7 முறை சுத்தி வந்த உடனே 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரிகள் எக்காலம் ஊதுகையில், 16ஆம் வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றான், இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்கள் நேராக பட்டணத்தை ஏறி, நல்ல காலம் 2 விஷயம் சொல்லுங்க, 2 விஷயம். they crossed, they also conquered. அல்லேலூயா. கடந்து மாத்திரம் போல எதை சுதந்தரிக்க வேண்டுமோ அதை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து இந்த நாளில் சொல்றேன், கர்த்தர் உங்களை கடக்கவும் செய்வார், எதை சுதந்தரிக்க வேண்டும் அதை சுதந்தரிக்க செய்வார். நம்முடைய தேவனால முடியாத எதுவுமே இல்லை. உனக்கு ஒரு பிள்ளையை தந்தா அந்த பிள்ளை விசுவாசியா தான் இருக்கணும். உனக்கு ஒரு மனைவியை தந்தா அந்த மனைவி விசுவாசியா தான் இருக்கும். நேற்று கூட தம்பி வந்துட்டு லைவ்ல ஓடுனா பூச்சுக்க அவனே, உன் மனைவி உன் பிள்ளைகளை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருவார். ரொம்ப நாள் இந்த டார்ச்சர் போயிட்டு இருக்காது. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் ஒரு பதில் நிச்சயமாய் உண்டு. ஆனா இது உனக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம். எல்லாருக்கும் இந்த ஓட்டத்தை தரமாட்டாரு. Everyone has a unique race to run, but you got to guard yourself and keep going through that process. அந்த process-ஐ நீ போக போக அந்த ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னபடியே செய்து எக்காலம் ஊதுகையில் ஆர்ப்பரிக்கையில் அலங்கமும் விழுந்தது. எதை சுதந்தரிக்க வேண்டுமோ அதை சுதந்தரிக்க துவங்கினார்கள்.
நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நேரம் ஓடிடுச்சு. நான் ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவர், எனக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் பார்க்கிற சவால் ஒரு பெரியதல்ல. சொல்லுங்க, இன்னைக்கு பார்க்கிற ஒரு சவால் பெருசு இல்ல ஆண்டவரே. இதை சுகந்தரிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர். நீ சொல்லி இருக்கிறபடியே என்னை விட்டு விலகவும் மாட்டீங்க, என்னை கைவிடவும் மாட்டீங்க, எனக்கு உதவி செய்வீர். உங்களுடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கிற வரையில எவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் ஜெயிப்பேன். ஆண்டவருடைய வல்லமை விளங்கும். சொல்லுங்க, உடைய வல்லமை விளங்கும். அதை நான் தகர்ப்பேன், சுகந்தரிப்பேன். சொல்லுங்க, தகர்ப்பேன், சுகந்தரிப்பேன். அல்லேலூயா.